ஆண்டவர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் வாதிக்கிறார். என்ன ஒரு நாளிலே வாதை வந்தா இவ்வளவு பிரச்சனை வந்தது இல்லை, நிறைய வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறியாமல் போனது என்ன? தெரிஞ்சிருச்சு, எப்படியோ பார்வோனுக்கு தெரிந்து விட்டது இவள் அவனுடைய மனைவி. இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? தமிழிலே சொல்லுகிறது அன்பானவர்களே, இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே என்று. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். Verse 19 of chapter 12 says, why did you say she is my sister, so that I took her to be my wife? I took her to be my wife. நான் அவளை என் மனைவியாக எடுத்துக்கொண்டேனே. அநியாயமே, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? சிங்களம் தெரிந்தவர்களுக்கு நான் சிங்களத்திலே வாசிக்கிறேன். උත්පත්ති 12 19 කියනවා, ඇය නුඹේ සහෝදරියයි මට කීවේ මක් නිසාද? එබැවින් ඇය මාගේ භාර්යාව කොට ගතිමි. මම ගත්තා, எடுத்துக்கொண்டேனே. I took her as my wife. தமிழர்கள் மாத்திரம் கொஞ்சம் கௌரவமாக அந்த இடத்துல போட்டிருக்கிறார்கள், நான் மனைவியாக கொண்டிருப்பேனே என்று. சரி, சிங்களம் சொல்லுகிறது பாரியாவசே கதிமி, மனைவியாக எடுத்துக்கொண்டேன். ஆங்கிலம் சொல்லுகிறது ஐ டுக் ஹர் டு பி மை வைஃப், நான் மனைவியாக எடுத்துக்கொண்டேனே என்று. இதெல்லாம் எழுதினது எபிரேய மொழியிலே தானே. எபிரேய மொழி என்ன சொல்லுகிறது தெரியுமா? எபிரேய மொழியிலே மனைவி என்றால் ஈஷ்யா. இஷ் என்றால் மனுஷன் அல்லது புருஷன். ஈஷ்யா என்றால் மனைவியாக எடுத்துக்கொண்டேனே என்ற அர்த்தம். பார்வோன் வந்து சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, ஐயோ, நீ இவளை உன் சகோதரி என்று சொன்னபடி நான் இவளை திருமணம் செய்து கொண்டேனே, இவளை மனைவியாக்கி கொண்டேனே என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது, எபிரேய மொழியிலே சொல்லியிருக்கிறது. அதை சில மொழிகளிலே சரியாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் தமிழிலே அந்த இடத்திலே இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இல்லை, கொண்டு விட்டேனே என்று தான் அர்த்தம். அதனால் தான் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள், இந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது அனைவருக்கு எபிரேய மொழி தெரிந்திருக்கும். பாருங்கள், ஈஷியா வயஹாக், மனைவியாக எடுத்துக்கொண்டேனே. நான் எபிரேய மொழியிலே உள்ள இல்லை, எகிப்திய மொழியிலே உள்ள சில விஷயங்களை பார்த்தேன். 18 மாதங்கள், அது வேதத்திலே இல்லை. ஆகவே 18 மாதங்கள் இவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள் என்று நீங்கள் நம்பாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் எபிரேய மொழியிலே சொல்லியிருக்கிறபடி பார்வோனுக்கு மனைவியாக சாராய் மாறினார். பயங்கரம், என்னை அதிர வைத்த ஒரு சத்தியம். நிறைய பேருக்கு இது தெரியாது. அந்த 18 மாதங்கள் எத்தனை தடவை இவர்கள் புருஷன் மனைவியாக ரதங்களிலே பிரயாணம் பண்ணியிருப்பார்கள். எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கும், எவ்வளவு அவர்கள் குடும்ப உறவிலே ஈடுபட்டிருப்பார்கள். ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். இது காலம் இவர்கள் திருமணம் செய்து, ஆபிரகாமும் சாராயும் திருமணம் செய்து சுமார் 40 வருஷங்கள், ஒரு 30க்கும் 40க்கும் இடைப்பட்ட வருஷங்கள். அவர்கள் இருவருக்கும் தெரியாது யார் நிமித்தமாக பிள்ளை இல்லை என்று. ஆபிரகாம் நிமித்தமாகவா அல்லது சாராய் நிமித்தமாகவா என்று தெரியாது. ஆனால் இந்த பார்வோனோடு திருமணம் செய்த பிறகு பார்வோன் மூலமாகவும் சாராய்க்கு பிள்ளை வராதபடினால் சாராய்க்கு தெரிந்தது தன்னிலே தான் குறை இருக்கிறது. அதனால் தான் பிற்காலத்தில் அவள் சொல்கிறாள் ஆபிரகாமை பார்த்து, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை என்னிடத்திலிருந்து வராது உனக்கு, ஆகவே நான் உனக்கு ஆகாரை தருகிறேன் என்று. ஆபிரகாம் மறுப்பு தெரிவிக்கவோ பிரச்சனை இழுக்கவோ இல்லை. சரி என்று ஆகாரோடு அவர் குடும்ப உறவில் ஈடுபட்டு அவர்கள் இருவருக்கும் இஸ்மவேல் பிறந்தார். இதற்கு எல்லாம் காரணம் சாராய் பார்வோனுக்கு மனைவியாக ஒரு சில மாதங்கள் வாழ்ந்தது. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, இன்னமும் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள சங்கடப்படுவீர்கள் எனக்கு தெரிகிறது. உங்களுடைய மனநிலை எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் என் கண்களையே நம்பவில்லை.
எபிரேய மொழி படித்திருக்கிறேன். ஒருவேளை எனக்கு எபிரேய மொழி ஒழுங்காக தெரியவில்லையா என்று கூட அட்வான்ஸ் பிப்ளிக்கல் ஹீப்ரூ படித்த நான் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் கான்கார்டியாவில் படித்த நான் எனக்கு எபிரேய மொழி தெரியவில்லையா என்று நினைத்தேன். அல்லது நான் வாசிக்கின்ற அந்த எபிரேய தனாக் அந்த வேதாகமம் ஒருவேளை ஒரு பிழையான ஒரு வேர்ஷன் வாசிக்கிறேனா என்று நினைத்தேன். நான் குழம்பினேன், மிகவும் குழம்பினேன். ஏனென்றால் என்னை அதிர வைத்தது, என்னை நடுங்க வைத்தது. என்ன, ஆபிரகாமுடைய மனைவி சாராய், ஸ்திரீகளுக்கெல்லாம் தாயாய் போற்றப்பட வேண்டிய அந்த சாராய் பார்வோனுக்கு மனைவியாக பட கொண்டு போகப்பட்டிருப்பது ஒன்றானால், ஆனால் மனைவி ஆனாளா? அந்த இந்திய ஏடுகள் சொல்லுகின்றவை உண்மையா? எவ்வளவு குழம்பினேன். இதையெல்லாம் கண்டுபிடித்து 100% ஆம் இப்படி நடந்து விட்டது என்று நான் தெரிந்த பிறகு இதை என் சபையிலே பிரசங்கம் பண்ணும் பொழுது எவ்வளவு தயங்கினேன். இப்பொழுது எவ்வளவு தயக்கத்தோடு நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை பார்க்கின்ற எத்தனை பேர் குழம்ப போகிறீர்கள். நான் குழப்பதற்காக வரவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்த ஆபிரகாமையும் சாராயையும் தான் ஆண்டவர் நம்முடைய ஆதிக்குரிய ஆதி பெற்றோராய் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நினைப்போம். கேவலம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் தன்னுடைய மனைவியை விற்று தின்றதுக்கு சமானம் இந்த ஆபிரகாம் செய்தது. ஆடு மாடுகள், கோழிகை, கழுதைகள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள் இதெல்லாம் தனக்கு கிடைத்தன. எதற்கு பதிலாக? தன்னுடைய மனைவியை பார்வோனுக்கு கொடுத்ததுக்கு பதிலாக. எவ்வளவு பெரிய துன்பம். ஆனால் ஆண்டவருடைய உக்கிர கோபம் பார்வோன் மேல் விழுந்தது. ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் மேல் கோபம் போட்டார்? ஆபிரகாமை வாதித்திருக்கலாமே, சாராயை வாதித்திருக்கலாமே. ஏன் அதை செய்யாமல் இந்த நேரத்திலாவது இவர்களை விட்டுவிட்டு ஆண்டவர் வேறு யாரையாவது தன்னுடைய சித்தத்தை செய்வதற்கு பயன்படுத்தி இருக்கலாமே? அன்பானவர்களே, ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிவு செய்து கொண்டார்? ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? அவருக்கு முன்னறிவில்லை இருக்கிறதே, சர்வ ஞானி அல்லவா? ஏன் இந்த ஆபிரகாமை தெரிவு செய்து இவ்வளவு காலத்தையும் விரயம் செய்து இவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலே இவ்வளவு கேவலங்களுக்குள்ளாக போய் இந்த மனுஷன் மூலமாகவே இஸ்ரவேலை உருவாக்க வேண்டும்? ஏன் வேறு யாரும் இருக்கவில்லையா? சரி, பார்ப்போமா? இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை சொல்கிறேன், கவனிங்க. இப்போ இதோ உன் மனைவி இவளை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். எல்லாம் அனுப்பிட்டாங்க. போ 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 போ, இனி இங்கே இருக்காது. விரட்டப்பட்டு வந்தார்கள். அன்பானவர்களே, நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் நீங்கள் பஞ்சத்திலே அடிபடும் போது அந்த நேரத்திலே நீங்கள் யாரிடத்திலே ஒத்தாசைக்கு போவீர்களோ, உங்களை கரம் நீட்டி அழைத்து உங்களுக்கு பரிசு பண்டங்களை கொடுக்கின்றவர்களே உங்களை ஒரு நாள் துரத்தி விடுவார்கள். ஏன் தெரியுமா? உங்கள் நிமித்தம் அவர்களுக்கும் வாதை வரப்போகிறது. கிறிஸ்தவர்களே, நீங்கள் பின்வாங்கும் பொழுது உங்களை யார் அரவணைக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் அடிப்பார். எவ்வளவு தூரத்துக்கு அடிப்பார் தெரியுமா? அந்த அவர்களே உங்களை வெறுத்து உங்களை துரத்தி போடும் விதத்துக்கு அவர்களை அடிப்பார். கடைசியிலே நீங்கள் துரத்தப்பட்டு வெளியே வந்து இப்போ தேவராஜ்யமும் இல்லை, பழைய வாழ்க்கையும் இல்லை என்ற நிலையிலே தற்கொலைக்கு போவீர்கள். தற்கொலை செய்து கொள்வோமா என்ற ஒரு எண்ணம் வரும். அந்த நிலை தான் இப்பொழுது ஆபிரகாம். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், இங்கே ஆபிரகாம் மாத்திரமல்ல, இவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அவன் திரும்ப நிகேவுக்கு வருகிறான். எங்கே? அந்த பஞ்சம் வந்ததே அதே இடத்துக்கு. ஏன்? இப்பொழுது 18 மாதங்கள் கழிந்து விட்டன. இப்போ அங்கே பஞ்சம் இல்லை. பாருங்கள், 13ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எய்து விட்டு தென் திசையில் வந்தார்கள். இங்கிலீஷ்ல மறுபடி பார்ப்போமா? So Abram went up from Egypt to the Negev. திருப்பி நெகேவுக்கு போறாங்க. எங்கே பஞ்சம் வந்ததோ அந்த இடத்துக்கு போகிறார்கள். ஆனால் இப்போ ஆபிரகாம் 2ஆம் வசனம் சொல்கிறது, மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். வேற என்ன? சீமான். ஆனால் மனதில் நிம்மதி இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3ஆவது வசனத்தை பாருங்கள்.
அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து, அதாவது பெத்தேலிலே நெகேவிலே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேல் எது? பெத்தேல் தான் அவன் இரண்டாவது அந்த பலிபீடம் செய்தான மலை, அந்த பெத்தேலுக்கு பக்கத்தில் இருக்கிற மலை அது. அப்போ 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து, அதாவது நெகேவிலே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்ட இடத்துக்கு போறான். சரியா? முதல்ல பெத்தேலுக்கு போறான், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையிலே தான் கூடாரம் போட்டானே, 2வது பலிபீடம் கட்டினானே, அந்த இடத்துக்கு போகிறான். அப்புறம் 4வது வசனம் சொல்கிறது, தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குனதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அது எங்கே? அந்த மோரே சமபூமி, சீகே, அந்த இடத்துக்கு போகிறான். அப்போ இந்த வசனங்களிலே தெளிவாக சொல்லுகிறது, ஆபிரகாம் எகிப்திலே இருந்து, இங்கே கானான் தேசம் இங்கே இருக்கிறதா, எகிப்து இங்கே இருக்கிறதா, எகிப்திலே இருந்து நெகேவ் மட்டும் வந்து, நெகேவிலே இருந்து பெத்தேல் போய், பெத்தேலுக்கும் ஆய்க்கும் நடுவே இருக்கிற அந்த மலைக்கு போய் கடைசியில் சீகேவுக்கு வந்துவிட்டார். கர்த்தர் முதல் தரிசனமாகி, இதுதான் உன் சந்ததிக்கு நான் கொடுக்க போகின்ற தேசம் என்று சொன்ன அந்த சமபூமிக்கு வந்துவிட்டான். கடைசியிலே எது தான் இருக்க வேண்டிய இடம் என்று அவனுக்கு தெரிந்ததோ அந்த இடத்துக்கு வந்து விட்டான். ஆபிரகாம் வந்து விட்டான். இன்றைக்கு நிறைய பேர் தாங்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு வரவே இல்லை. வர முன்பு ஒன்று பின்வாங்கி போகிறார்கள், அல்லது இறந்தே போய்விடுகிறார்கள். அன்பவர்களே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் குறிப்பிட்ட இடத்துல இல்லாவிட்டால் உடனே அந்த இடத்துக்கு போங்கள். உங்களை தாழ்த்தி, உங்களை உருக்கி, உங்களை ஆண்டவருக்கு முன்பாக சிறுமையாக்கி நீங்கள் அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த. இல்லாவிட்டால் அப்படியே இல்லாமல் போய்விடுவீர்கள், ஒன்று பின்வாங்கி போய்விடுவீர்கள், அல்லது அப்படியே மறிக்கும் வரை ஆண்டவர் குறிப்பிடுகின்ற இடத்துல இல்லாமல் போய்விடுவீர்கள். பெட்டர் லேட் தேன் நெவர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். கொஞ்சம் பிந்தியாவது அந்த இடத்துக்கு போய் சேருவோம். என்றைக்குமே போய் சேராமல் இருப்பதை விட அது நல்லது. இப்போ அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். நான் நினைக்கிறேன், தெளிவாக அது சொல்ல இல்லை, நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் மனம் திரும்பியிருப்பான். ஐயோ ஆண்டவரை இப்படியெல்லாம் நான் செய்தேனே. அதற்கு பிறகும் அவர் ஒரு தவறு செய்கிறார் தான் அன்பானவர்கள். அதனால அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இழந்து போகிறது. அதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், ஆபிரகாமுடைய 7வது வசனம், 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இந்த தேசம் எல்லாம் இருக்கிறதே பார். இதுல நீ எந்த பக்கம் போனால் நான் அந்த பக்கம் போகிறேன், நீ அந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் போகிறேன் என்று ஆபிரகாம் சொல்கிறான். இதை பார்க்கும்போது ஏதோ பெரிய ஒரு தியாக வள்ளல் போல தெரிகிறது. ஆபிரகாம் ஒரு பெரிய தியாகியை போலவும், ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலவாதியாகவும், ஒரு நல்ல ஒரு தயாள குணமுள்ள ஒரு கொடை வள்ளலாகவும் தெரிகிறது. இந்த தயாள குணம், இந்த கொடை வள்ளல் எல்லாம் தன்னுடைய சொத்தை கொடுக்கிறதுல இருக்க வேண்டுமே ஒழிய இன்னொருவருடைய சொத்தை எடுத்து கொடுக்கிறதுல இருக்கக்கூடாது. உங்களுடைய வீட்டுக்கு நான் வந்து உங்கள் பணப்பையிலே இருந்து பணத்தை எடுத்து நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. அது கொடை அல்ல, அது களவு, திருட்டு. என்னுடைய பணத்தை நான் யாருக்காவது கொடுத்தால் அது வேறு. இந்த தேசம் ஆபிரகாமுடைய தேசம் அல்ல, இது கர்த்தருடைய தேசம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், இதை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். பாருங்கள், முதலாவது அந்த 12வது அதிகாரத்திலே நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? 7வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அப்ப இது யாருடைய தேசம்? ஆபிரகாமே, இது உன் தேசமும் அல்ல. உனக்கு ஏன் கொடுக்கிறேன் என்றால், உனக்கு பின் வரப்போகின்ற சந்ததிக்கு தான் வாழப் போகிறார்கள். இது உன் சந்ததிக்கு சொந்தமான தேசம். நான் உன் சந்ததிக்கு, அதாவது உன்னால் உருவாக்க போகின்ற தேசத்துக்கு கொடுக்க போகின்ற தேசம், அந்த ஜாதிக்கு கொடுக்க போகின்ற தேசம், இது உன்னுடையது அல்ல. அப்போ இவர் என்ன செய்கிறார்? இந்த தேசம்
லோத்துக்கு விட்டு கொடுக்கிறார். லோத்து யார்? ஆரானுடைய மகன், அதாவது ஆபிரகாமுடைய அண்ணன் மகன். அப்போ இவருடைய சந்ததி அல்ல லோத். இவருக்கு வரப்போகின்ற சந்ததிக்கு சொந்தமான இடத்தை இவர் தன்னுடைய அண்ணன் மகனுக்கு கொடுத்து இப்படி சொல்லுகிறார், நீ இந்த பக்கம் எடுத்தால் நான் இந்த பக்கம் போகிறேன், நீ இந்த பக்கம் எடுத்தால் நான் அந்த பக்கம் போகிறேன் என்று. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் லோத்து நிமித்தம். என்றால் லோத்து ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தான். அதனால்தான் கடைசி வரை ஆண்டவர் லோத்தை பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். சோதோம் கொமோராவை அழிக்கும் போது கூட ஆண்டவர் லோத்தை காப்பாற்றினது. லோத்து ஒரு நல்ல மனுஷனா இருந்தபடினால். லோத்து மாத்திரம் சொல்லி இருந்தால் நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் போங்கள் சித்தப்பா என்று போதும், கதை கந்தலாகி. ஆனால் லோத்து ஆபிரகாமோடு இருந்தபடினால் லோத்துக்கு தெரிகிறது, இது ஆண்டவர் என்னுடைய சித்தப்பாவனுடைய சிறிய தந்தையாரனுடைய சந்ததிக்கு கொடுக்கிற தேசம் என்று. இவன் லோத்து என்ன செய்கிறான்? ஒரு பிள்ளையான இடத்துக்கு போய்விடுகிறான். அவன் சோதோமுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு இடத்துக்கு போய்விடுகிறான். சரியா? 10வது வசனத்திலே இருந்து இருக்குது. இதனால் ஆபிரகாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனார். அன்பானவர்களே, இது இன்னொரு ரகசியம். நிறைய கிறிஸ்தவர்கள் ஆபிரகாமுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் அல்லது ஆசீர்வாதம் என்று நினைக்கின்ற ஒன்றை நான் அது அப்படி அல்ல என்று நிரூபிக்க போகிறேன். பாருங்கள் 14வது வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்றார். அன்பானவர்களே, இந்த வசனத்தை ஒழுங்காக விளங்கிக் கொள்ளாமல் எத்தனை பேர் ஒரு பெரிய ஆசீர்வாதமான வசனம் என்று நினைக்கிறார்கள் தெரியுமா? இது பெரிய ஆசீர்வாதமான வசனம் அல்ல. ஆசீர்வாதம் குறைக்கப்பட்ட ஒரு வசனம். ஆண்டவர் ஆரம்பத்திலே ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று. இப்போ எவ்வளவு கொடுக்கிறார் தெரியுமா? கவனிங்க. எங்கே இருக்கிறார்கள்? சீகேமில் இருக்கின்ற அந்த மோரே சமபூமி. மோரே சமபூமி. இவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலே இருந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு பார். நீ இருக்கிற இடத்திலே இருந்து, அதாவது நீ இப்போ இருக்கிற இடத்திலே இரு. மலைக்கு மேலே ஏறாதே, ஒரு கற்பாறையின் மேல் ஏறாதே, ஒரு மரத்தின் மீது ஏறாதே. நீ இருக்கின்ற இந்த சமபூமியில இருந்து நீ பார் 4 திசை. நான் நிஜமாக அமெரிக்காவில் இருக்கின்ற நியூ மெக்சிகோ, அரிசோனா என்ற அந்த மாநிலங்களுக்கு போய் தட்டையான இடத்திலே இருந்து நான் 4 பக்கமும் பார்த்து அளவிட்டேன் எவ்வளவு தூரத்துக்கு என்னால் பார்க்க முடியும் என்று. இந்த ஆராய்ச்சிக்காக எனக்கு கண் பார்வை நன்றாக இருக்கிறது. இன்று வரை நான் கண்ணாடி போடுவதில்லை. எனக்கு தூர பார்வையும் இல்லை, கிட்ட பார்வையும் இல்லை. என்னுடைய ஆப்தால்மிக் ரேஸ் எல்லாம் நன்றாக இருக்கிறது. என்னுடைய ஆப்தால்மிக் நர்வ்ஸ் எல்லாம் நன்றாக இருக்கிறது. இன்னும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிப்பதிவு செய்யும் வரை என்னுடைய கண் நன்றாக இருக்கிறது. எவ்வளவு தூரம் எனக்கு பார்க்க முடிந்தது என்று அளவிட்டால் சுமார் 9 மைல்கள். 9 மைல், 10 மைல் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு இடத்திலே இருந்து ஒரு திசையிலே ஒரு 10 மைல் தூரம் தான் நமக்கு கண்களால் பார்க்க முடியும். பைனாக்குலர்ஸ் அல்லது டெலஸ்கோப் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம். 10 மைல் தூரம் தெரியும், துல்லியமாக தெரியாது. ஆனால் பார்க்கின்ற தூரம் 10 மைல். வடக்கே 10 மைல், தெற்கே 10 மைல் என்றால் வடக்கிலிருந்து தெற்காக 20 மைல். கிழக்கே 10 மைல், மேற்கே 10 மைல். அப்போ கிழக்கிலிருந்து இடமிருந்து வரமாக 20 மைல், மேலிருந்து கீழாக 20 மைல், இடமிருந்து வரமாக 20 மைல் என்றால் ஒரு 400 சதுர மைல்கள் தான். 400 ஸ்கொயர் மைல்ஸ். 400 சதுர மைல் தூரம் தான் இவருக்கு தெரிந்தது.
இந்த 400 சதுர மைல் தூரத்துக்குள்ளே தானாம் பூமியின் தூளை போன்ற பெரிதாய் வளரப் போகின்ற ஒரு பெரிய சந்ததி அடங்க போகிறது. புரியுதா? அதாவது ஒரு படுக்கை அறைக்குள்ளே 200 பேர் படுக்க வேண்டிய நிலையை போன்ற ஒரு நிலை. ஆண்டவர் என்ன மாதிரியாக ஒரு சந்ததி வரும் என்று சொல்கிறார்? ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். சரியா? என்றென்றைக்கும் உனக்கு நான் கொடுக்க போவது இந்த கொஞ்சத்தை தான். இப்போ நிறைய பேர் நினைக்கிறார்கள், ஆண்டவர் வடக்கே கிழக்கே தெற்கே மிக பெரிய பிரதேசத்தை கொடுத்தார் என்று. யோசுவாவுடைய காலத்திலே யோசுவா அவர்கள் போய் இதை விட பெரிய பிரதேசத்தை கைப்பற்றி கொண்டார்கள். அதற்கு பிறகு தாவீதுடைய காலத்திலே தாவீது போய் பிரம்மாண்டமான ஒரு தேசத்தை கைப்பற்றி கொண்டார். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை இஸ்ரவேலர்கள் தேசத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு பெரிய சந்ததி வாழ்வதற்கு கொடுத்த இடம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் மாத்திரமே, கண்ணால் பார்க்கக்கூடிய தூரம். அவர் ஏன் இருக்கின்ற இடத்திலிருந்து பார் என்றால் ஒருவேளை ஒரு மரத்தின் மேலே அல்லது ஒரு மலையின் மேலே ஏறி பார்த்தால் கொஞ்சம் கூடுதலாக தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த சமபூமியிலே இருந்து கொண்டு இந்த இடத்துல இருந்தே பார், உனக்கு இந்த அளவு தான் கொடுக்கப்படும். அதன் அடிப்படையிலே 17வது வசனம் சொல்கிறது, நீ எழுந்து தேசத்தில், அதாவது இந்த நீ பார்த்த இந்த தேசம் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன். அவ்வளவுதான். எவ்வளவு தூரம் நீ பார்த்தாயோ அந்த தூரத்தை நடந்து திரி, இதையெல்லாம் உனக்கு தருவேன். சரியா அன்பானவர்களே? கடைசியில் பாருங்க 18வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரையின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இங்கே போய் கடைசியில் தஞ்சம் அடைகிறான். சமபூமி. முதல்ல சீகேம் என்கின்ற இடத்திலே அந்த மோரேயின் சமபூமியிலே இருக்க முடியாது என்றபடினால் மலைக்கு போய் அப்புறம் நெகேவ் போய் எகிப்து போய் தடுமாறி கொண்டு வந்தவருக்கு இப்பொழுது வாழ்க்கை வெறுத்து போய் தேவனுக்கு கீழ்ப்படிவோம், பரவாயில்லை என்று நான் சமபூமியிலேயே இருந்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே, ஆண்டவர் கொடுத்த அந்த எல்லைக்குள்ளே ஒரு சமபூமியிலே போய் அவர் வாழ்கிறார். அன்பானவர்களே, சரியான இடத்துக்கு நாங்கள் போகாவிட்டால் இப்படி நாங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போவோம் என்று இதிலிருந்து தெரிகிறது அல்லவா? இனி இப்பொழுது மறுபடியும் அந்த கேள்வியை கேட்கிறேன், இப்படி ஒரு நிலைமை ஆண்டவருக்கு தேவையா? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிவு செய்து இந்த மனுஷன் மூலமாக ஒரு சந்ததியை எழுப்ப வேண்டுமா? ஏன் வேறு யாரும் இருக்கவில்லையா? இருந்தார்கள். எங்கே இருந்தார்கள்? அந்த கானான் தேசத்துக்குள்ளேயே ஒரு அழகான இடத்திலே ஒரு அழகான ஒரு தேசம் இருந்தது. ஒரு சின்ன தேசம். இந்த காலத்திலே போல அல்ல, அந்த காலத்திலே ஒரு தேசம் என்பது ஒரு இந்த காலத்திலே ஒரு பட்டணத்துக்கு ஒப்பாக ஒரு தேசம். இப்போ நாங்கள் கண்டியிலே இருக்கிறோம், இலங்கையிலே கண்டியிலே இருக்கிறோம். இது ஒரு நகரம். ஆனால் இது முன்பு 18ஆம் நூற்றாண்டிலே வெள்ளைக்காரர்களுடைய கைக்கு இது விழும் வரை இது ஒரு தேசமாக இருந்தது. கண்டி தேசம், கண்டி ராஜ்யமாக இருந்தது. இலங்கையிலே யாப்பகுவ, கோட்டை, ரஜரட என்று இன்றைக்கு நகரங்களாக இருக்கும் சில இடங்கள் தேசங்களாக இருந்தன. அந்த காலத்திலே ஒரு தேசம் என்பது ஒரு இந்த காலத்தை ஒரு நகரத்தை போன்றது. எருசலேம் என்கின்ற ஒரு நகரம், அது பிற்காலத்திலே நகரமாக மாறியது. முன்பு ஒரு தேசமாக இருந்தது. அது தேசமாக இருந்த பொழுது அதற்கு கொடுக்கப்பட்டிருந்த பெயர் சாலேம். ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலே ஆபிரகாமனுடைய மருமகனாகிய அந்த லோத்தை ஒரு சில ராஜாக்கள் பிடித்து கொண்டு போய் சிறைப்பிடித்து வைத்திருந்த பொழுது ஆபிரகாம் போய் அவர்களை காப்பாற்றி கொண்டு வருகிறார். அந்த நேரத்திலே அந்த சாலேம் என்கின்ற தேசத்தின் ராஜாவாக இருந்தவர், அவருடைய பெயர் மெல்கிசெதேக். மெல்கிசெதேக் என்றால் நீதியின் ராஜா என்ற அர்த்தம். மெலக் என்றால் ராஜா, செதேக் என்றால் நீதி, நீதியின் ராஜா என்ற பெயருடைய அந்த சாலேமின் ராஜா ஆபிரகாமை வரவேற்கிறார். ஆபிரகாம் போய் அந்த ராஜாக்களை முறியடித்து தன்னுடைய மருமகனை காப்பாற்றிக் கொண்டு வரும் பொழுது
மெல்கிசேதேக்கு போய் இவரை சந்திக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, யாரை ஆசீர்வதித்து? ஆபிரகாமை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு, அதாவது மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இந்த நீதியின் ராஜா, சாலேமை ஆண்ட அந்த ராஜா தேவனுடைய ஆசாரியனாய் இருந்தார். மோசேயின் சகோதரன் ஆரோன் லேவி கோத்திரத்திலே இருந்து வந்தவர். அந்த ஆரோனை முதல் பிரதான ஆசாரியனாக ஆண்டவர் ஏற்படுத்தி, அதிலிருந்து ஆரோனுடைய வம்சத்திலே வந்தவர்கள் பிரதான ஆசாரியர்களாகவும், லேவி கோத்திரத்திலே இருந்து வருகின்ற அந்த ஆண்கள் ஆசாரியர்களாகவும் வரத்தக்கதாக ஆண்டவர் ஒரு முறையை உண்டாக்கினார். நியாயப்பிரமாணத்துக்குள்ளே நியாயப்பிரமாணம் வந்தது மோசேக்கு பிறகு. மோசே வருவதற்கு முன்பதாக இங்கே ஆசாரியத்துவம் இருக்கிறது, பிரதான ஆசாரியத்துவமும் இருக்கிறது. அந்த ஆசாரியர் தான் மெல்கிசேதேக். இவர் ஒரு ராஜாவும் கூட. நான் இன்னும் ஒரு பாடத்திலே மெல்கிசேதேக்கை பற்றின ஒரு பாடத்தை படித்துக் கொடுக்கிறேன். இயேசு மெல்கிசேதேக்கு முறை வந்த ஆசாரியர் என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனமும் 7வது அதிகாரமும் சொல்லுகிறது. அதை பற்றி ஒரு பாடம் வேறாக படித்துக் கொடுக்கிறேன். இங்கே அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மாணவர்களே, சாலேம் என்ற ஒரு அருமையான தேசம் இருந்தது. அந்த தேசத்திலே மெல்கிசேதேக் என்ற ஒரு நீதியின் ராஜா ஆட்சி செய்கிறார். ராஜாவே அப்படி என்றால் அந்த பிரஜைகள் எப்படி இருந்திருப்பார்கள்? இவர்கள் ஏற்கனவே எருசலேம் என்கின்ற, பிற்காலத்திலே எருசலேம் என்று அழைக்கப்பட்ட, அந்த சீயோன் என்று அழைக்கப்பட்ட அந்த சாலேமில் இருக்கிறார்கள். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ளே தான் ஏற்கனவே இருக்கிறது. இப்படி மெல்கிசேதேக்கு இருக்கத்தக்க, அந்த தேசத்தார் இருக்கத்தக்க, ஆண்டவரை அறிந்த, அவரை ஆராதிக்கின்ற அருமையான ஒரு ஜனக்கூட்டம் இருக்கத்தக்க, அவர்களை கொண்டு தன்னுடைய தேசத்தை உருவாக்குவதை விட்டுவிட்டு எங்கேயோ இருந்து, பாபிலோனிலே இருந்து ஆபிரகாமை ஆண்டவர் கொண்டு வந்து இவ்வளவு அரும்பாடு பெரும்பாடுபட்டு ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? இதற்குரிய பதிலை சொல்லட்டுமா? அன்பானவர்களே, நான் ஏற்கனவே இன்னும் ஒரு பாடம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இன்னொரு டிவிடியிலே அது இருக்கிறது. பாபிலோன் பற்றி. பாபிலோன் என்பது பிசாசு இந்த உலகத்திலே தெரிவு செய்து கொண்ட தன்னுடைய தலைநகர். இந்த உலகத்திலே சாத்தானுக்கென்று ஒரு தலைநகரம் இருக்குமானால் அது பாபிலோன். அந்த பாபிலோனை தான் அவன் தெரிவு செய்து அதிலே நிம்ரோத் என்கின்றவனை அவன் பயன்படுத்தி அந்த பாபிலோனிலே இருந்து தன்னுடைய அனைத்து அசுத்தங்களையும் உலகம் பூராவும் பரவச் செய்து அன்று தொட்டு இன்று வரை, ஏன் இனி அது அழிக்கப்படும் வரை பாபிலோனை தலைநகரமாக கொண்டு இயங்குகின்றான் சாத்தான். அந்த சாத்தானை கேவலப்படுத்துவதற்காக ஆண்டவர் அந்த சாத்தானுடைய தலைநகரமாகிய பாபிலோனிலே இருந்து ஒரு கீழ்ப்படியாத, தன்னுடைய மனைவியை விற்று திங்கத்தக்கதான ஒரு மனுஷனாய் இருக்கின்ற ஒருவனை தெரிவு செய்து அவன் மூலம் ஒரு ஜாதியை உண்டாக்கி, அந்த ஜாதி விடுகின்ற தவறுகளின் போதெல்லாம் அவர்களை தண்டித்தும் கண்டித்தும் உருவாக்கி, அவர்களையே கொண்டு தன்னுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டார் நம்முடைய ஆண்டவர். இதுதான் நம்முடைய ஆண்டவனுடைய வீரத்தனம். அன்பானவர்களே, ஏற்கனவே இருக்கின்ற ஒரு சாலேம் தேசத்தை, ஏற்கனவே இருக்கின்ற ஒரு நீதியின் ராஜாவை, ஏற்கனவே இருக்கின்ற ஒரு மெல்கிசேதேக்கின் தேசத்தை பயன்படுத்துவதை விட சாத்தானுடைய கோட்டைக்குள்ளே புகுந்து அங்கே சாத்தானுடைய தூதுவர்கள் மத்தியில் இருக்கின்ற ஒருவனையே எடுத்து, காலம் போனாலும் பரவாயில்லை என்று அவனுடைய தவறுகளின் போது அவனை திருத்தி எடுத்து அவன் மூலம் ஒரு தேசத்தை உருவாக்கி, அதே தேசத்தை கொண்டு சாத்தானையும் சாத்தானுடைய தேசத்தாரையும் குழப்பிக் கொண்டிருக்க விரும்பினார் நம்முடைய ஆண்டவர்.
பார்த்தீர்களா எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று? அதுதான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினது. என்னுடைய நல்ல அந்த அண்ணனை தெரிவு செய்து ஊழியத்திலே பயன்படுத்துவதை விட தருதலை என்று பெயர் எடுத்து தருதலையாக திரிந்து கொண்டிருந்த என்னை எடுத்து பயன்படுத்துவது ஆண்டவருடைய வீரத்தனம். நல்லவர்கள் இருக்கத்தக்க, பரிசுத்தவான்கள் இருக்கத்தக்க, விழுந்து கொண்டிருக்கிறவர்களை எழுப்பி குப்பையிலே இருந்து எளியவனை எழுப்பி பயன்படுத்த ஆண்டவர் சித்தம் கொள்ளுகிறார். நம்முடைய ஆண்டவனுடைய வேலைகள் எல்லாம் தனி. ஆண்டவர் உங்களை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களை ஏன் தெரிவு செய்தார் தெரியுமா அன்பானவர்களே? உங்களுடைய பலவீனம். நீங்கள் மாற்றம் பலவீனம் இல்லாத ஒரு பரிசுத்தவான் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கின்றவர்கள் என்றால் உங்களை வைத்து யாருக்கும் எதையும் செய்யலாம். ஆனால் நீங்கள் முரண்டு பிடித்து, திமிர் பிடித்து, கீழ்ப்படியாமல் தவறுகள் செய்து விழுந்து விழுந்து எழும்புகின்றவராக இருந்தால் உங்களை ஆண்டவர் தெரிவு செய்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் அதற்கு பிறகு ஆபிரகாம் விடவில்லை. ஆண்டவர் ஆபிரகாமை மாற்றின பிறகு ஆபிரகாம் எப்படி மாறினார்? முன்பு ஆண்டவர் சொல்லும் பொழுது கீழ்ப்படியாமல் தன் அப்பனிடத்திலே போய் சொன்னவர், அதை விட ஒரு பயங்கரமான விஷயத்தை சொன்ன பொழுது, உன்னுடைய மகனாகிய ஈசாக்கை கொண்டு போய் பலியிடு என்று சொன்ன பொழுது தன் மனைவிக்கு கூட போய் அதை சொல்லவில்லை. அதிகாலமே எழுந்து மகனையும் வேலைக்காரங்களையும் கழுதையும் எடுத்துக்கொண்டு மோரியா மலைக்கு போனார் ஆபிரகாம். பாருங்கள், தன்னுடைய மகனை பலி கொடுப்பதற்கு கத்தியையே ஓங்கினார். பாருங்கள், அது கீழ்ப்படிவு. கீழ்ப்படிவு என்றால் என்னவென்று தெரியாத ஒருவனுக்கு கீழ்ப்படிவை கற்றுக் கொடுத்து கீழ்ப்படிவின் சிகரமாக மாற்றினார் ஆண்டவர். போஷிப்பார் என்ற விசுவாசம் இல்லாமல் தன்னுடைய மனைவியை விற்று தின்பதற்காக எகிப்துக்கு போன மனுஷனை விசுவாசத்தின் தந்தையாக மாற்றினார் ஆண்டவர். ஒன்றுக்கும் உதவாத ஒரு கேவலமான வியாபாரியை போல நடந்து கொண்ட ஆபிரகாமை தன்னுடைய நண்பனாக வாழக்கூடிய தகுதி பெற்ற ஒரு மனுஷனாக மாற்றினார் ஆண்டவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஆண்டவருடைய முறைமை. The system of God, and this system is smart. இது ஒரு உறுதியான அருமையான ஒரு முறை. ஆகவே அன்பானவர்களே, நாம் தவறுகளிலும் பாவங்களிலும் இனி வாழக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். ஆனால் நம்முடைய தவறுகளும் பாவங்களும் நம்மை குழப்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய குழப்பங்கள், நம்முடைய பாவங்களை விட்டு நம்மை ஆண்டவர் எடுத்து ஆபிரகாம்களாக நம்மை மாற்றுகிறார். ஆபிரகாம்களை ஆபிரகாம்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். இப்போ விளங்குகிறதா? ஆண்டவர் ஒன்றும் எங்களை கொண்டு ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கப் போவதில்லை. ஆண்டவர் எங்களை கொண்டு ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கப் போவதில்லை. ஆனால் ஆபிரகாமை ஆபிரகாமாய் மாற்றினவர் அதை பாபிலோனிலே இருந்த அந்த சாத்தானை வெட்கப்படுத்த செய்தாரே, அதுபோல உங்களையும் என்னையும் நாம் இருக்கின்ற இடத்தில் இருந்து எடுத்து நம்ம இந்த உலகத்துக்கே அனுப்புகிறார். இந்த உலகத்துக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும்படியாக, தேவனுடைய சாட்சிகளாக இருக்கும்படியாக. எனவே அன்பானவர்களே, இந்த ஆபிரகாமுடைய பாடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன? கர்த்தர் சொல்லுகின்ற காரியத்துக்கு கீழ்ப்படிவோம். அங்குமிங்கும் ஓடி தெரியாமல் இருக்க வேண்டிய இடத்திலே இருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்தட்டும். நம்முடைய பழைய கடந்த கால பலவீனங்கள் போகட்டும். பழையன எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனவே இந்த செய்தியை கேட்ட நாம் அந்த செய்திக்கு நம்மை அர்ப்பணித்து ஆபிரகாமுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஒரு அருமையான மனுஷனால் எப்படி இருந்தவனை எப்படி ஆண்டவர் மாற்றினார் என்று தெரிந்து கொண்டு அதை போல நம்மை மாற்ற இடம் கொடுத்து இப்பொழுது இந்த வார்த்தைக்கும் இதை கொடுத்த ஆவியானவருக்கும் நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, என்னையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். எங்கள் கடந்த கால பாவங்கள், எங்கள் அசுத்தங்கள், எங்கள் மீறுதல்கள், எங்கள் கீழ்ப்படியாமைகள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். முழுக்க முழுக்க நாங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள். பாபிலோனிலே இருந்து எங்களை எடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. இனி எங்களை நீங்கள் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். சரியான இடத்துல இருந்து சரியானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன்.
எங்களை ஏமாற்றி எங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் அசுத்தாவிகளை நாங்கள் இயேசுவின் நாமத்திலே முறியடித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்த, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்கள் கரம் எங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். எங்களோடு உங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அல்லது எங்களுடைய ஏனைய பாடங்கள், ஜெசபேல் பாடம், பாபிலோன் பாடம், இனி வரப்போகின்ற மெல்கிசேதேக்கு பாடம், இன்னும் எத்தனையோ பாடங்கள் இருக்கின்றன, எங்களுடைய புத்தகங்கள் இருக்கின்றன. இவை எல்லாம் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்மேல் பர்வத ஊழியர்கள், மவுண்ட் கார்மெல் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல், தபால் பெட்டி 81, PO Box 81, கேண்டி, ஸ்ரீலங்கா, காண்டி, இலங்கை. தொலைபேசி இலக்கங்கள், இமெயில் எல்லாம் இந்த இந்த ஸ்கிரீனிலே வரும். இந்த ஒளி நாடாவிலே அல்லது ஒளி வேளையிலே கேட்கிறவர்களுக்கு இலங்கை இலக்கம் 0814927405 இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.